உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழ செய்வேன். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழ செய்வேன். உன் பலகணிகளெல்லாம் பழிங்காகும், உன் மாதில்களெல்லாம் உச்சிதமாகும். என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. வசனத்தினால் உன்னை தேற்றிடுவேன், வார்த்தையினால் உன்னை ஆற்றிடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவேன். விளைச்சலுக்கான வேர் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட ஒரு சிறிய அன்பின் பகிர்வை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கும் தொலைக்காட்சி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த வருடத்திற்கு தந்த ஒரு வார்த்தை ஏசாயா 37வது அதிகாரம், அதில் உள்ள 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இதுதான் இந்த வருடத்திற்கு ஆண்டவர் தந்த வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக முதலாவது 2025ஆம் ஆண்டு என்ன நடந்தது? 2025 உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடி நடந்துச்சா? 2025 ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நடந்துதா, நிறைவேறிச்சா? என்ன நடந்துச்சு? அந்த ஒரு வருட காலத்திற்குள்ள உங்களுக்கு நடந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் என்ன? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் அந்த உறவில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன? ஏன் உங்களுக்கு ஆண்டவர் தந்த வசனம், அந்த வார்த்தை ஏன் நிறைவேறல? கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். புதிய வருஷத்தை தாங்க ஆண்டவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துகிறாரு, நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம், இதெல்லாம் நல்லது தான். புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடிய நீங்கள் புதிய வார்த்தைக்காக, புதிய அபிஷேகத்துக்காக, புதிய தரிசனத்துக்காக, புதிய சிந்தனைகளுக்காக, புதிய செயல் திட்டங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, அப்போது உங்கள் மேலே 2025ஆம் ஆண்டில் தேவன் வைத்த அந்த தேவ திட்டங்கள் என்ன ஆயிற்று? எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துடுச்சு? இன்னும் சிலர் சொல்லுவாங்க, 2025 ஆண்டவர் என் வாழ்க்கையில் ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்துட்டார், மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுத்தார், நிறைய ஹெல்ப் பண்ணார், நிறைய உதவி செஞ்சார், ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுத்தார். ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிட்டார், என்னை கண்டுக்கலை, என்னை கவனிக்கலைன்னு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தப்பி மீந்திருக்கிறவர்கள். நீங்கள் எல்லாரும் யார்? தப்பி மீந்திருக்கிறவர்கள். யூதா வம்சம், இஸ்ரவேல் தேசம் அந்த நாட்களில் ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்கு நேராக இருந்தது. அசரிய ராஜா சனகரிப் முழுக்க அவனுடைய வேலை என்னவா இருந்தது? எருசலேமை முற்றுகையிடுவது, எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாட்களில் எசேக்கியா ராஜா அழுது விண்ணப்பம் பண்ணின பொழுது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பேச ஆரம்பித்தார். அப்படி பேசும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். ஆமென். கடந்த வருஷத்தில் நீங்கள் மேலே ஏன் கனி கொடுக்க முடியல? உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் ஏன் சுதந்திரிக்க முடியல? வசனத்தை ஏன் உங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க முடியல? ஏன் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க ஆண்டவரை மட்டும் சார்ந்து நிற்க முடியலைன்னா, உங்கள் முன்னாடி உங்கள் கண்களுக்கு முன்பதாக பலவிதமான பிரச்சனைகள், உங்கள் கண்ணு முன்னாடி வந்த சூழ்நிலைமைகள், ஊழியத்தின் பாதையில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிஸ்னஸில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் உங்கள் கவனத்தை அதில் செலுத்தியதுனால, உங்கள் பலகீனங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் மருத்துவமனைகளுக்கெல்லாம் போய் நோயாளிகளாய் மாறி நீங்களே ஒரு நோயாளிகளாய் உங்களை மாற்றிக்கொண்டது நிமித்தம் உங்களுடைய கவனம் முழுக்க அதில் போயிட்டு வசனத்தை பற்றி நீங்கள் யோசிக்கலை. உங்களுடைய கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை பற்றி உங்களுக்கு ஞாபகமே இல்லை.
இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்னைக்கு அநேகர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஒரு குறிப்பிட்ட நாட்களில், ஒரு குறிப்பிட்ட வாரங்களில், குறிப்பிட்ட மாதங்களில் மறந்து போறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் அது ஞாபகமே இருக்காது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருப்பார், ஒரு வார்த்தையை கொடுப்பார், சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க மட்டும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லி 2025 ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. ஆனால் 2026 மறுபடியும், அப்போ மறுபடியும் என்ன அர்த்தம்? திரும்ப ஒன்றுலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்? உங்களை தப்பி பிழைக்க வச்சு கொண்டு வந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல செயல் திட்டங்களை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தேவ ஊழியர்களாக இருப்பீங்கன்னா ரொம்ப ப்ராஜெக்டில் பிஸியாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட்னா செயல் திட்டம். உங்கள் ஒரு செயல் திட்டமும் நடக்காமல் போனதுக்கு காரணம், உங்கள் செயல் திட்டங்கள் ஒன்றும் எடுபடாமல் போனதுக்கு காரணம், உங்களுக்குன்னு நீங்கள் உருவாக்கின உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் ஊழியத்துக்காக, உங்கள் தரிசனம்னு சொல்லி நீங்கள் உருவாக்கின அந்த செயல் திட்டங்கள் நடக்காமல் போனதுக்கு என்ன காரணம்? அவர் உங்கள் மேலே வச்ச தேவ திட்டத்தை மறந்து போனது. அல்லேலூயா. அந்த தேவ திட்டங்களை நீங்கள் இன்றைக்கு புதுப்பிக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உங்களை கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வைப்பேன். அப்போ இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களுக்கு மிக முக்கியமானது. ரோமர் 11:5 படிங்க. முற்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. போதும் பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை 2025 எப்படி அவர் தூக்கிட்டு வந்திருக்கிறாருன்னா, கிருபையினாலே உண்டாகக்கூடிய தெரிந்து கொள்ளுதல். 2026 நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் செய்ய போகிறேன், என் பிள்ளைக்கு பெரிய இடத்துல திருமணம் செஞ்சு வைக்க போகிறேன், என் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவேன், என் வீடு பாதியில் நிற்குது, இதை முடிச்சிருவேன், ஊழியத்தில் நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வேன், இந்த வருஷம் எப்படினாலும் நான் இந்த செயல் திட்டங்களை செஞ்சு முடிப்பேன்னு 2025 எழுதி வைத்து வேலை செய்த, அழகாக திட்டமிட்ட பலர் இன்று இல்லை. நிறைய பேர் இன்றைக்கு இல்லை. ஆனால் எந்த ஒரு அடிப்படை தகுதியும் எந்த விதத்திலையும் எதுக்குமே லாயக்கில்லாத நம்மளை எல்லாம் 2026 அழகாக கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டார். எதுக்கு? உங்கள் ப்ராஜெக்டை நடத்துறதுக்கா? உங்கள் ப்ராஜெக்டுகளை நீங்கள் நடத்துறதுக்கா? உங்கள் சொந்த கதைகளை பார்க்குறதுக்கா? ஆண்டவருடைய திட்டம் உங்கள் மேலே இருக்குது. சும்மா உட்காந்து என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எனக்கு பிள்ளைகள் ஒன்றுமே கீழ்ப்படியலைன்னு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளை மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குது. நீங்கள் அந்த தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்குறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் உங்கள் பிள்ளைகளை குறித்த செயல் திட்டம், உங்கள் பிள்ளைக்கு நான் இதை பண்ணும் அதை பண்ணும், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு எத்தனை குடும்பங்களை நான் சொல்கிறேன். 2025 ஒருத்தர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? பிரதர், 2025 நல்ல ஒரு இடம் என் பிள்ளைக்கு வருது, ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு என்கிட்ட பண வசதி இல்லை, நான் எப்படி இதை செஞ்சு முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. அதே குடும்பம் நேபாள் சர்ச்சு கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாவை கொண்டு வந்து காணிக்க கொடுக்குறாங்க. காணிக்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் வந்த உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன், கல்யாணத்துக்கே காசு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே, திடீர்னு நீங்கள் எப்படி பணக்காரன் ஆனீங்க? 1 லட்சத்தை கொண்டு வந்து சர்ச்சு கட்டுறதுக்கு ஒருத்தர் கொடுக்கணும், அது எவ்வளோ பெரிய மனசோட கொடுக்கணும். நீங்களே இந்த பிள்ளைக்கு வசதி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னா, ஐயா நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்துலேருந்து அவங்க குடும்பத்தில், நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, அவங்க குடும்பத்தில் எப்பமோ உள்ள ஒரு சொத்தை அவங்க குடும்பத்தில் 2 அண்ணன்மார் விற்றப்போ 2 அண்ணனும் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாம், டேய் இதில் ஒரு பங்கை நம்ம தங்கச்சிக்கு என்ன செய்வோம்? தங்கச்சிக்கு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடக்கூடிய இந்த உலகத்தில், கேஸு போட்டு 20 வருஷம் இருக்கக்கூடிய உலகத்தில், நான் செத்தா கூட நீ என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் கிடைச்சதில் ஒரு பங்கை நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம தங்கச்சி குடும்பத்துக்கு கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ அவள் பிள்ளை கல்யாணம் வைக்கக்கூடிய நேரம், அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாள், நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லி கேட்காமலே கொண்டு போய் ஏகதேசம் 25-30 லட்சத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, இருதயத்துக்குள்ளே யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவங்க மனசில் வச்சுருந்தாங்களோ எல்லா ஊழியத்துக்கும் 1 லட்சம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் உடனே நீங்களும் அப்படி கிடைக்கும் எல்லோரும் கொண்டு வாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் அழ வேண்டாம், உங்கள் மேலே தேவனுடைய திட்டம் இருக்குது, கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும், அவரே கொண்டு வந்து சேர்ப்பார்.
நீங்கள் அழுது கதறி அதுக்குன்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு அதுக்கு எந்த வக்கீலை பிடிக்கலாம், யாரை வச்சு இதை முயற்சி பண்ணலாம், எப்படி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம், எப்படி இவங்களை கேவலப்படுத்தலாம், எப்படி இவங்களை அவமானப்படுத்தலாம், எப்படியெல்லாம் இவங்களை நம்ம வெட்கப்படுத்தி இந்த சமுதாயத்தில் எழும்ப விடாமல் பண்ணலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது உங்களுடைய விசுவாச வேர் கீழே வேர் பற்றி பிடிச்சா போதும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அடிக்கடி உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு விமர்சனங்கள் வந்து நிற்கும். உங்கள் பிள்ளைகளை பற்றி உள்ள கம்ப்ளைண்ட் வந்து நிற்கும். உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, இந்த குற்றத்தை உங்கள் பிள்ளைகளின் மேலே நீங்கள் திணிப்பதற்கு பெரிய பிளான் எல்லாம் போடுவீங்க. இதை எப்படி விசாரிப்பது, எப்படி கேட்பது? உங்களுக்கு சொல்கிற ஒரு ரகசியத்தை, இதை கேட்கவும் வேண்டாம், விசாரிக்கவும் வேண்டாம், அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஏன்னா அந்தந்த வயசில் அந்தந்த இது வரணும். முடிஞ்சு போச்சா? எப்படி? அந்தந்த வயசில் அந்தந்த காரியங்கள் வந்து போகும். நீங்கள் தடுத்தாலும் அது நிற்காது, நீங்கள் தடுத்தாலும் அது கூடும். இருக்கிறத கொட்டி பெருசாக்கிறாதீங்க. அது சின்ன ஒரு கொழுப்பு கட்டி, அது காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் அதை குத்தி அதை பெருசாக்கி டாக்டர்கிட்ட கொண்டு போய் அதை பெருசாக்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இன்றைக்கு தலைமுறை இடைவெளியை தாண்டி ஆழத்தில் வேர் ஊன்ற முடியாத அளவுக்கு இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வெளி தேசங்களில் இருக்கிறார்கள். பெற்றோரோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அநேக குடும்பங்கள் இப்போ அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஒரு தொடர்பு இருக்காது, அம்மா அப்பா கூட ஒரு தொடர்பு இருக்காது, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்லது கெட்டது ஒரு தொடர்பு இருக்காது. அவர்கள் அந்த தேசமே கதின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த தேசம் நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் அந்த தேசத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படும் என்பது இவர்களுக்கு தெரியாது. இங்கே பெற்றோர் வடிக்கிற கண்ணீரில் தான் அங்கே வெளிநாட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இங்கே பெற்றோர்கள் அழுது கதறி கண்ணீர் வடித்து ஜெபிப்பதனால தான் நீங்கள் வெளி தேசத்துக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நீங்கள் ஒருவேளை உலகத்தின் எந்த தேசத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் தேசத்துக்குள்ள அது அமெரிக்காவாக இருந்தாலும், துபாய் பட்டணமாக இருந்தாலும், லண்டன் தேசமாக இருந்தாலும், அந்த தேசத்துக்குள்ள அநேகரை பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் பெரிய பாதுகாப்பை தந்திருக்கிறார். ஆறுகள் இல்லாத இடங்களில் கர்த்தர் வழிகளை தந்திருக்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, பிரதர் போன மாதம் இந்த தேசத்திலேருந்து 12,000 இந்தியர்களை வெளியேற்றிட்டாங்க. உன்னை வெளியேற்ற மாட்டாங்க. ஏன்னா உனக்காக கண்ணீர் விடுவதற்கு, உனக்காக அழுது கதவுவதற்கு ஒரு குடும்பம் இங்கே இருக்குது. உனக்கு அம்மா அப்பா வேண்டாம், உனக்கு அப்பா அம்மா விசாரிக்க நேரம் இல்லை, உனக்கு மனைவியே கதி பிள்ளையே கதி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. உனக்கு அப்பா அம்மாவை விசாரிக்கணும், அவர்களுக்கு கவனிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த எண்ணமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு உனக்காக அழுவதை தவிர, உன் மனைவிக்காக, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிப்பதை தவிர அவர்களுக்கு வேற வேலையே கிடையாது. அவங்க நீங்கள் தான் கதின்னு அழுது கொண்டு இருப்பாங்க. அதனால தான் நீ மேலே கனி கொடுத்துட்டு இருக்கிற. அவங்களுடைய கண்ணீரின் ஜபம் கீழே இறங்கி ஆழத்தில் வேர் ஊன்ற நீ கனி கொடுத்து கொண்டு இருக்கிறாய். அதான் விளைச்சல். கனி கொடுத்துட்டேன்னா விளைச்சல், அறுவடை. அமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 7வது அதிகாரம் அதில் உள்ள 17வது வசனத்தில் ஒரு சத்தியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். இந்த நாட்களில் நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தையினுடைய ஒரு மகத்துவமான காரியம் வேர். அப்போ எனக்கு இந்த வருஷம் விளைச்சலுக்கான வருஷம். நீங்கள் இந்த வருஷம் அறுவடைக்கு ரெடியாக இருங்க. ஆமாம், அறுவடைக்கு ரெடியாக இருக்கக்கூடியவங்க அதுக்குள்ள ஆயத்தத்தில் இருக்கணும். அந்த ஆயத்தத்தில் தான் நீங்கள் இந்த வருஷம் ரெடியாக இருக்கணும். இந்த வருஷம் என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த விளைச்சலை நான் பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு தந்த இந்த திருமண வாழ்வில் இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு இந்த வருஷம் விளைச்சலாய் தருவார். விசுவாசத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷம் இது விளைச்சலின் வருஷம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு என் வாழ்வில், என் பலகீனத்தில் நீர் எனக்கு கூட இருந்து உம்முடைய பலனால என்னை இடைகட்டி இந்த வருஷம் விளைச்சலை காண செய்வீர். என்னோட வாழ்க்கையில் மருத்துவத்திற்கு நான் செலவு பண்ணின தொகைகள் இந்த வருஷத்தில் குறைத்து தருவீர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தில் எப்படி வேரூன்றி நிற்கிறீர்களோ, ஜெபத்தில் எப்படி நீங்கள் வேரூன்றி நிற்கிறீர்களோ, அதே போல நீங்கள் கர்த்தருக்காய் கொடுப்பதிலையும் ஆழத்தில் வேரூன்றி நிற்க வேண்டும். சாதாரணமானது அல்ல. இந்த வருடத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தேவன் கொடுத்த சில ரகசிய காரியங்களில் ஒன்று, அவர் எனக்கு கற்றுத்தந்த, எனக்கு காமித்து கொடுத்த காரியங்களில் ஒன்று, கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், அதனால் நான் காணிக்க கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாராவது இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல மனம் திரும்புங்க. இந்த வருடத்திலிருந்து ஆண்டவரே, நான் உமக்கு கொடுப்பதில்லை, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நான் ஆழத்தில் வேரூன்றி பிடித்து எனக்கு கொடுக்கப்பட்டதின் தசமபாகத்தை நான் விதைப்பேன். எல்லாரும் தசமபாகத்தை கொண்டு எனக்கு தாங்க, ஆனால் நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். இது போலப்பட்ட ஊழியக்காரர்கள், சுவிசேஷ ஊழியர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள் துணிகரமாக இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் நீங்கள் இதை உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தேவ திட்டமாய் எடுத்து நீங்கள் விதைப்பதற்கு முன் வாருங்கள். தயவு செய்து கர்த்தருக்காக நீங்கள் கொடுப்பது உங்களுடைய உள்ளார்ந்த காரியத்திலிருந்து நீங்கள் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளைகள் கையில் ஒரு 10 ரூபாயாவது கொடுங்க. அந்த கவரில் ஒரு 10 ரூபானா கூட வச்சு அதுக்கு சொல்லிக் கொடுங்க. நீ கொடுக்குற இந்த 10 ரூபா என்ன காரியத்துக்கு போகுது அதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அது புரியும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து வாருவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேரானது நம்பிக்கையை உருவாக்கும், வெளியில் தெரியாது. முதலாவது என்னது? வேறு உங்களுடைய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய இடம். அது எங்கே தான் இருக்கும்? கீழே. அப்போ இந்த வேருடைய வேலை என்ன? வேருடைய வேலை கீழே மறைஞ்சிருக்கிறது. அப்போ வேறு கீழே மறைஞ்சிருந்தால் தான் கனி எங்கே கொடுக்கும்? உங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனம், இந்த வருஷத்துக்கு நீங்கள் மறைக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியே தெரிய மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய விளைச்சலை தலைமுறை சாப்பிடும். ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியம் செய்யக்கூடிய போதகர்கள், சுவிசேஷர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஆவியானவர் அவ்வளோ வல்லமை உள்ளவர். நீங்கள் ஒரு நிமிஷம் துக்கப்பட்டாலும் அவர் ஃபீல் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கணும். எப்படி தெரியுமா? நீங்கள் ஃபீல் ஆகிற நேரமே அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் உடனே உங்கள்கிட்ட பேசுவார். அப்போ எப்போ தேவையோ அது வரைக்கும் நீ எங்கே தான் இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, நீ மறைந்திருக்கணும். நீங்கள் நல்ல ஆழத்தில் வேர் போட்ட மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும். திடீர்னு சில மரங்கள் ரோட்டு சைடில் விழுந்து கிடக்குது. ஏன்? வேர் ஸ்ட்ராங் இல்லை. இனி கனி, இந்த கனி என்ன செய்யும்? மாற்றங்களை வெளியில் கொண்டு வரும். கனி என்ன செய்யும்? மாற்றங்களை. ஆவிக்குரிய கனிகள் உங்கள்கிட்ட இருக்குன்னா, 9 கனிகளும் இருக்குன்னா, அது 9 வரங்களாய் செயல்படும். வெளியே அது தெரியும், வெளியே தெரியும். இப்போ இந்த ஆவிக்குரிய கனிகள் அல்ல என்ன சொன்னால், உங்களுடைய வாழ்வில் இந்த கனியை கொண்டு நீங்கள் வெளிப்படையாக தெரிவிங்க. நீங்கள் அன்பாக இருந்தால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த சிஸ்டர்கிட்ட பேசினா ரொம்ப அன்பாக பேசுவாங்க, அவங்கள்ட்ட பேசினா நல்ல பாசிட்டிவாக பேசுவாங்க. சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் அந்த ஒரு பிரதர்கிட்ட மீட் பண்ணேன், அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன், நல்ல பாசிட்டிவாக பேசுவார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் நமக்குள்ளால இருக்கக்கூடிய சோர்வு மறந்து போயிடும். நம்மளே 1008 பிரச்சனையில் உட்காந்துருப்போம், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாச்சுன்னா அவர் ஜாலியாக சில காரியங்களை சொல்லி அப்படியே நம்மளை திசை திருப்பி கடைசியில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஜெபம் பண்ணட்டுமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவத்தினூடாய் நடத்தும் பொழுது நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய காரியம் வெளிப்படையாக நீங்கள் தெரிகிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளால ஒரு மனசு இருக்குது, ஒரு உயிர் இருக்குது, உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. சில சகோதரர்கள், சில சகோதரிகளை பார்த்து எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க நினச்சா எப்படி? அவங்க நினச்சா இந்த ஸ்டுடியோவுக்கு 24 லட்சம் கொடுக்குறது அவங்களுக்கு என்னது? ஒரு சாதாரண காரியம். இது அவங்க நினச்சா நம்ம சொல்கிறோம். இங்கே நினைக்க வேண்டியது அவங்க இல்லை. ஒரு அல்லையிலையா சொல்லுங்களேன். அவர் நினைக்கணும், அவர் நினச்சி அவர் தான் இங்கே கை காமிக்கணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வெறும் பணம் தான். பணத்துக்கு சாவி ஆட்ட இருக்குது, கல்லாப்பட்டிக்கு சாவி எங்கே இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் அல்மார் இருக்கா? உங்கள் வீட்டில் அல்மார் இருக்கா? உங்கள் வீட்டில் அல்மார் இருக்கா? இருக்கும். அது இப்போ காலியாக தானே இருக்குது. ஏன் காலியாக இருக்குன்னா, அது ஏன் காலியாக இருக்குது அப்படின்னா, அதை நிரப்புனாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதை நிரப்பி கொடுத்துட்டாருன்னா அடுத்த நிமிஷமே பக்கத்தில் உள்ள 3 சென்ட்டை வாங்கணும், அடுத்த நிமிஷமே எதிர்த்தால உள்ளவன்ட்ட சண்டைக்கு போகணும், அடுத்த நிமிஷமே உடனடியாக அடுத்த 4வது மாடி கட்டணும். இந்த புத்தி நம்மள்கிட்ட இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னுடைய கல்லாப்பட்டியை காலியாகவே வச்சிருக்கிறார். இப்போ நிறைய கல்லாப்பட்டியை நிறைச்சி வச்சிருக்கிறாரு. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அவங்கள்ட்ட நம்ம உட்காந்து 1,00,000 கொடுப்பவர்கள் 3,000 கொடுப்பவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு இருதயத்தில் கர்த்தர் பேசினா அப்படியே கொண்டு கொடுத்துருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுபோல் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஆண்டவர் பேசினா அவங்க என்ன செய்வாங்க, எந்த மனுஷன்ட்டையும் கேட்க மாட்டாங்க, இதுதான் என்னுடைய பங்குன்னு கொடுத்துருவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கனி மாற்றங்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய் திகழும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கனி நல்லா இருக்கும். வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது 3வது என்ன, விளைச்சல். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விளைச்சல் என்பது ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், தேவனுடைய மகிமை. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா, அதுக்கு மகிமை ஒரு ஆளுக்கு தான். யாருக்கு? கர்த்தருக்கு ஒருத்தருக்கு தான் மகிமை. அப்போது ஒரு விளைச்சலுக்கான ஒரு வேர் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால் நீங்கள் முதலாவது ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்கணும். ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். அப்போ இந்த நம்பிக்கையை உருவாக்குவது வரைக்கும் கர்த்தர் உங்களை மறைச்சு தான் வச்சுருப்பார். நீங்கள் ஆழத்துக்குள்ளே வேறுன்றது வரைக்கும் வெளியே தெரிய மாட்டீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துக்கு நான் நிறைய காரியங்களை பேசி கொண்டிருக்கும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம் 26, 27, 28 நீ மறைஞ்சு தான் இருப்ப. நீ என்ன தான் வால் போஸ்ட் அடித்து ஒட்டினாலும், நீ என்ன தான் டிவியில் பேசினாலும், நீ எத்தனை காரியத்தை நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீ சொன்னாலும், நீ மறைய மறைய என் மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நீ ஆழத்தில் வேரூன்றி போக போக கட்டடம் எழும்பி கொண்டே இருக்கும், மிஷன் விரிந்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்களை தொடங்கும் போதே நான் சொன்னேன், என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்கள் செயல் திட்டங்களை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. யாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவ திட்டங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம படித்து நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 8வது அதிகாரம், அதில் உள்ள 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இந்த வார்த்தையை முடிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் நீங்கள் மேலே கனி கொடுப்பீர்கள் பொறுமையாக இருந்தால். ஆமேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம், விளைச்சலின் வருஷம். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். தேவனுக்கு நீங்கள் பிளான் கொடுக்க வேண்டாம். ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் திட்டம் கொடுக்காதீங்க. அவரிடத்துலேருந்து திட்டத்தை நீங்கள் கேட்டு வாங்கி உங்கள் வீட்டை கட்டுங்க, உங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் இதை இப்படி செய்யலாமா, நான் இந்த வீடை இப்படி கட்டலாமா, நான் என் பிள்ளையுடைய திருமணத்துக்காக காத்திருக்கிறப்பா, இதை நான் இப்படி செய்யட்டுமா, இந்த அலைன்ஸை முடிக்கட்டுமா, அந்த மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அந்த விளைச்சலுக்கான வேர் கீழே போயிட்டே இருக்கும். ஒருத்தர் கேட்டார், அந்த வேர் போவதற்கு என்ன செய்யணும்? வேர் போவதற்கு நீங்கள் வேற பெருசாக ஒன்றும் சாதிக்க வேண்டியதில்லை. வேர் போகிறதுக்கு, அந்த வேருக்குள்ளே இறங்கி போகிறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான். முதலாவது காரியம், ஊமையாக இருங்க. என்ன எப்படி இருங்க? உங்களை பற்றி 1000 கதை நடக்கும். உங்களை கழுவி ஊற்றுவாங்க, உங்களை மிக கேவலமாக பேசுவாங்க, மிக அற்பமாக பார்ப்பாங்க. முதல்ல என்ன செய்யுங்க, அமைதியாக இருங்க. யார் பேசினாலும் நான் பதில் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் பதில் கொடுக்க வேறு லூஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பதில் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்காக ஒருத்தர் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். வேறு கீழே போயிட்டே இருக்கும். 2வது, நிறைய காரியங்கள் உங்களை கிராஸ் பண்ணி போகும், நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ணி போகும். இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காது உங்களுக்கு நல்லா கேட்கும். முடிந்துன்னா போகும்போதே கொஞ்சம் காட்டன் வாங்கிட்டு போங்க. காது 2ல் என்ன செஞ்சுருங்க, வச்சு அடைச்சிருங்க. யார் என்ன பேசினாலும் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தரிசனத்தை குறித்து, இந்த டிவியை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து என்னென்னமோ பேசுவாங்க. இதுக்கு ஓனர் வேறம்பாங்க, இதுக்கு வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து பண்டு வருதும்பாங்க, இதுக்கு இது நடக்குது அது நடக்குது, இதெல்லாம் பேசுவாங்க. இதில் யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் நின்று பதில் கொடுத்தால் சோர்ந்து போவீர்கள். யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் நின்று பதில் கொடுத்தால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் போயிடும். யாராவது ஒரு நபருக்கு அது காதில் கேட்டுடுச்சு, இவனை விடமாட்டேன்னு நீங்கள் நின்றுட்டீங்கன்னா உங்கள் மேலே வைத்த அந்த தேவ திட்டம் குலைக்கப்படுகிறது.
ஆமென். அப்போ முதலாவது மௌனமாக இருங்க, ரெண்டாவது காது கேட்காதவங்க போல இருங்க, மூணாவது ரொம்ப முக்கியம், தொந்தரவே இல்லை, கண் அடைச்சிருங்க. எதை அடைச்சிடணும்? கண் அடைச்சிட்டிங்கன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. வீட்டில் சண்டை தொடங்குதா, வீட்டுக்குள்ளே சண்டை தொடங்குதா, முதல்ல கண் அடைங்க, காதை க்ளோஸ் பண்ணுங்க. உங்கள் காது, வாய், கண், இது மூணும் தான் எல்லா பிரச்சனைக்கும், எல்லா பாவத்துக்கும், எல்லா துணிகரத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. விளைச்சலுக்கான வேர் உள்ளே போக முடியாத வட்டிக்கு கண்கள் உனக்கு என்ன செய்யுது? அதை பார்த்தோன்னே விடமாட்டேன்டா நிற்கிறது. காது பாரு, இதுக்கு நான் பதில் கொடுக்காம விடமாட்டேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை யதார்த்தத்துக்குள்ளே கொண்டு வாங்க. இருப்பதில் திருப்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய வேர் இன்னும் ஆழத்தில் போகணும், உங்கள் விசுவாசம் இன்னும் ஆழத்தில் போகணும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்கள் பரிசுத்த வாழ்க்கை ஆழத்தில் போக போக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். அது கனியாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். அது தேவ மகிமையாய் மாறும். தேவனுடைய மகிமை உங்கள் மூலம் வெளிப்பட்டுச்சுன்னா அதை விட பெரிய பாக்கியசாலி வேற யார் இருக்கா? செய்கிறது சின்ன ஊழியமாக இருக்குங்க, செய்வது சின்ன ஊழியமாக இருக்கும், 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஊழியமாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் சபையில் ஒரு 15-20 பேர் தான் இருப்பாங்க. சந்தோஷமாக உங்களை மறைச்சி ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலையும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஊழியத்தை குறித்த காரியங்கள், தேவைகளை குறித்த காரியங்கள் உங்களுக்கு சொன்ன உடனே அப்படி எப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு தான் இந்த ஸ்டுடியோவை கட்டணும்னு வச்சுட்டாருன்னா, உங்களை கொண்டு தான் நேபாளத்தில் சர்ச்சை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு கட்டி முடிப்பார். உங்களை கொண்டு கட்டணும்னு அவர் எப்போ முடிவு பண்ணுறாரோ அப்போவே உங்கள் குடும்பங்களுக்குள்ள பொருளாதாரத்தின் வாசல்களை திறந்து வைப்பார். ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை கொடுப்பார். சுக பலன் ஆரோக்கியத்தை தருவார். இயேசுவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் வீடுகளை உட்கார்ந்து தொலைக்காட்சி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஒன்றுமே வேண்டாம்ப்பா, என் பரிசுத்த வாழ்க்கை, என் விசுவாச வாழ்க்கை, என் ஜெப வாழ்க்கை ஆழத்துக்குள்ளே வேர் போடுறது மாதிரி போகணும்ப்பா, அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினால கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இன்று நான் கேட்ட இந்த வார்த்தைக்காக, இந்த அன்பின் பகிர்வுக்காக அப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த வார்த்தை உலகத்தில் எந்த பகுதியில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் தனி மனிதனுக்காகவோ அல்லது இந்த உலகத்தில் உள்ள எழுதப்பட்ட தேவனால் நியமிக்கப்பட்ட சில நியதிகளை மாற்றுவதற்கோ முயற்சிக்காமல் ஆண்டவரே ஒரு விளைச்சலுக்கான ஒரு வேராக எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, எங்களுடைய விசுவாச வாழ்க்கை, எங்களுடைய ஜெப வாழ்க்கை, எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை மாறுவதற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை நாங்கள் மறைக்கிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தொடட்டும். ஆண்டவரே இதுவரை இல்லாத ஒரு மாற்றத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே இதுவரை இல்லாத நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு தருவதற்காய் நன்றி. ஆண்டவரே கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைஞ்ச மனசோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இவர்களை மனதார ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து வானத்தின் பலன்களை திறப்பதற்காய் உம்முடைய சமூகத்தில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறேனப்பா. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும், உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும், உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ, உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ. உனக்குள்ளே வாசம் செய்ய எனக்கொரு வாய்ப்பு கொடு, என்னை மட்டும் சுவாசித்திட இதயத்தை இன்றே தந்துவிடு, இதயத்தை இன்றே தந்துவிடு. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்.